இந்த வாரம் கொஞ்சம் வித்தியாசமா மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஏன்னா, திங்கட்கிழமை ஒரே நாள்ல 245 பாயிண்ட் ஒரு கேப் அப்போட ஓப்பன் ஆச்சு. அதுக்கு முதல் ரீசன் ஜிஎஸ்டி குறைக்கப்படும் அப்படின்ற ஒரு ஒரு ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா, ரெட்யூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ். ஸோ, திங்கட்கிழமை ஓப்பனிங்லேயே ஒரு கேப் அப் இருந்தது. 245 பாயிண்ட் பிளஸ் க்ளோஸ் ஆச்சு. இதில நம்ம கவனிக்கக்கூடியது என்னன்னா, 4 நாளும் மார்க்கெட் வந்து திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் 4 நாளுமே மார்க்கெட் வந்து பாசிட்டிவா தான் க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு ஒரு நாள்ல மட்டும் 213 பாயிண்ட் கிட்ட இறங்கியிருக்கு. 24,900க்கு பிலோ நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு என்ன கவனிக்க வேண்டியது அப்படின்னா, செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாள் 200 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. பட் இன்னைக்கு ஒரே நாள்ல ஒரு லார்ஜ் பேரிஷ் கேண்டலோட 200 பாயிண்ட், அதாவது இந்த செவ்வாய், புதன், வியாழன்ல இன்க்ரீஸ் ஆன பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட்டா ஃபால் ஆயிருக்கு. ஓவரால் இந்த வாரத்தோட லோக்கு நியர்ல தான் நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த லார்ஜ் பேரிஷ் கேண்டல் மேபி டெக்னிக்கலாக ஒரு பேனிக் ஜோன் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஆனால் புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருந்து ஒரு நியூட்ரல் பேட்டர்னுக்கு நிஃப்டி டே சார்ட்ல டர்ன் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் இன்னையோட மார்க்கெட் எப்படி இருந்தது, என்னென்ன ஸ்டாக்ஸ் அதிகமான வால்யூம், இன்னைக்கு என்னென்ன நியூஸ் இருந்த கம்பெனிஸ்லாம் என்ன, இதை பற்றி பார்க்கலாம். இந்த போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் என்ன பர்பஸ் அப்படின்னா, அடுத்த வாரம் மார்க்கெட்டில் என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம கவனிக்கலாம், எந்த செக்டார் ஃபோக்கஸ் பண்ணலாம், இன்னைக்கு 200 பாயிண்ட்டுக்கு மேலே நிஃப்டி ஃபால் ஆனதுக்கு என்ன ரீசன், இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்கக்கூடிய முதல் விஷயம், லார்ஜ் கேப் பேங்க் ஸ்டாக்ஸ் தான் அதிகமாக ஃபால் ஆயிருக்கு. அதாவது நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி. இன்னைக்கு பிராட் மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி தான் மோர் தென் 1% இறங்கியிருக்கு. அதுக்கு அடுத்த இடத்துல நிஃப்டி 50 பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் ஃபால் ஆயிருக்கு. 0.85% இறங்கி 214 பாயிண்ட் கிட்ட டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. 24,870. ஸோ இதை தாண்டி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்தது. நிஃப்டி அளவுக்கு இன்னைக்கு இறங்கல. பட் ஆனால் ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் ட்ரெண்டோட இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டார் பக்கம் வரும்போது 4 செக்டார் இன்னைக்கு பெரிய அளவுக்கு ஒரு டேமேஜ். அதில் வந்து அதிகமாக இறங்கி இருக்கிறது மெட்டல் இண்டெக்ஸ். குளோபல் மெட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக பார்க்கலாம். ரெண்டாவது, மெட்டல் செக்டாருக்கு அடுத்த இடத்துல அதிகமாக ஃபாலோ ஆகிருக்கிறது எஃப்எம்சிஜி. மோர் தென் 1% இன்னைக்கு எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் இன்னைக்கு வீக்னஸ் இருந்தது. ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு கூட சொல்லலாம். பப்ளிக் செக்டார் பேங்க், பிரைவேட் செக்டார் பேங்க், இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா செக்டாருமே பெரிய அளவுக்கு ஃபால், மோர் தென் 1% கிட்ட இறங்கியிருக்கு. ரியல்டி செக்டார், ஆயில் அண்ட் கேஸ் 0.8% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ரியல்டியில் இன்னைக்கு இந்த 2-3 நாளில் கொஞ்சம் ஸ்டேபிலிட்டி இருந்தாலும் இன்னைக்கு அகைன் ஒரு நெகட்டிவ் ஜோனோட முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆன 2 செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று மீடியா செக்டார், டாப் செக்டோரல் கெய்னர். ரெண்டாவது ஃபார்மா செக்டார். இந்த 2 செக்டார் தான் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டேபிளான பையிங் இருந்தது. 50 ஸ்டாக் நிஃப்டி 50ல 42 ஸ்டாக் இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, மாருதி இந்த 2 ஸ்டாக் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் கெய்னரில் ஆட் ஆயிருக்கு. பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஸோ இதில் முக்கியமான காரணம் என்ன, இன்னைக்கு நிஃப்டியில் கெய்னராக க்ளோஸ் ஆகிறதுக்கு ரீசன் நொமுரா ஆட்டோ செக்டாருக்கான அப்டேட் கொடுத்துருந்தது ஒரு முக்கியமான ரீசன் நிஃப்டி 50ல ஸ்டேபிளாக க்ளோஸ் ஆகிறதுக்கு. ஆனால் இதில் ஆட்டோ இண்டெக்ஸு ஒரு ஸ்லைட் நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பையிங் வந்து பெரிய அளவுக்கு டர்ன் ஆகலை. பிஎல், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், பாரதி ஏர்டெல், டைட்டன் இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் ட்ரெண்டோட க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் அதிகமாக இறங்கினது அப்படின்னு பார்க்கும்போது அதானி என்டர்பிரைசஸ், ஹீரோ மோட்டார், அல்ட்ராடெக் சிமெண்ட். முக்கியமாக சிமெண்ட் ஸ்டாக்ஸில் இன்னைக்கு வீக்னஸ் இருந்தது ஓப்பனிங்ல இருந்து. கிராசிம், அல்ட்ராடெக் நிஃப்டி 50ல மோர் தென் 2% இறங்கியிருக்கு. அதே போல் மெட்டலில் டாடா ஸ்டீல் மோர் தென் 2% இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியில் எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு நெகட்டிவாக இருந்தது. 5 ஸ்டாக், நியர்லி 6 ஸ்டாக் வந்து மோர் தென் 1%. இன்னைக்கு டாப் லூசர் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் கோட்டக் பேங்க் இன்னைக்கு அதிகமாக ஃபால் ஆயிருக்கு. மிட் கேப்பில் இன்னைக்கு நான் மொத்தம் 5 ஸ்டாக் வந்து ஃபோக்கஸில் இருந்தது இன்வெஸ்டாருக்கு. ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல், வோடஃபோன் ஐடியா, இந்த ரெண்டுமே ஆதித்யா பிர்லா குரூப்போட கம்பெனி. இந்த 2 ஸ்டாக்குமே 7%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பாரதி எக்ஸா காம், அதே போல் இண்டஸ் டவர், வோடஃபோன் ஐடியா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் இருக்கிற ஒரு டெலகாம் செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனி. இந்த செக்டார் இன்னைக்கு ஓப்பனிங்கில் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டோட தான் முடிஞ்சுது, ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் க்ளோசிங்கில் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங், பட் பெரிய அளவுக்கு சர்வைவ் ஆகலை. எஸ்ஜேவிஎன் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்தது, இன்னைக்கு மோர் தென் 2% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. பேடிஎம் நியூஸ் இம்பாக்ட் என்னன்றது நான் டெலகிராம் குரூப்லையும் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு மோர் தென் 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 2வது நாளாக ஓலா எலக்ட்ரிக் ஃபால் ஆயிருக்கு.
தொடர்ந்து கண்டினியூஸாக 2 நாள் இன்க்ரீஸ் ஆன இந்த ஸ்டாக் நேற்று ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது. இன்றைக்கும் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 50க்கு மேலே இன்க்ரீஸ் ஆன இந்த ஸ்டாக்கு நேற்று 50க்கு பிலோ க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி 47க்கு நியரில் 3% மேலே ஃபால் ஆயிருக்கு. டிஃபென்ஸ் அண்ட் ஷிப்பிங் ஸ்டாக்ஸில் இன்றைக்கி வீக்னஸ் இருந்தது. நிஃப்டியில் பிஇஎல் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனாலும் மசகான் டாக், பாரத் ஃபோர்ஜ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் வீக்னஸ் அதிகமாக இருந்தது. அதே மாதிரி கேபிட்டல் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி, ஏஞ்சல் ஒன், மோதிலால் ஆஸ்வால் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு பையிங் டர்ன் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். ஸ்மால் கேப் பக்கம் வரும்போது இதில் ஜென் டெக்னாலஜிஸ், ஸ்வான் எனர்ஜி, பூனவாலா, அத்துல், பிஜிஇஎல் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 1% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. நெகட்டிவாக ஃபால் ஆனதில் டொபாக்கோ கம்பெனி, காட்ஃப்ரே பிலிப் நியர்லி 5% இறங்கியிருக்கு. சிமெண்ட்டில் ராம்கோ சிமெண்ட், ஐடிபிஐ பேங்க் இன்னைக்கு நியர்லி 3% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. தேவியானி, ஆர் பவர், ஹெச்எஸ்சிஎல் இந்த ஸ்டாக்ஸ்லாம் வீக்காக இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 50ல் 2 ஃபார்மா ஸ்டாக் தான் லீட் பண்ணியிருக்கு. டோரன் ஃபார்மா, டிவிஸ் லேப். நெகட்டிவ் சைடில் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் மோட்டார் கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக் வந்து ரெக்கார்ட் ஹையை உடச்சி இன்க்ரீஸ் ஆன இந்த ஸ்டாக் அங்கேருந்து தொடர்ந்து 3வது நாளாக இன்னைக்கு டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆட்டோ ஆன்சிலரியில் மதர்சன், சம்வர்தன மதர்சன் இன்னைக்கு நியர்லி 3% ஃபால் ஆயிருக்கு. ஐசிஐசிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ், முக்கியமாக இன்சூரன்ஸ் செக்டாருக்கு இன்னைக்கு வீக்னஸ் இருந்தது. அதுக்கு ரீசன் ஐஆர்டிஐ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டர் ப்ரைஸ் ஹைக்கு கேப் செட் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸு. இன்சூரன்ஸ் கம்பெனி அதிகமான மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கிற 2 கம்பெனி என்ஐஏசிஎல், ஐசிஐசிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ் இந்த 2 ஸ்டாக்குமே இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அதானி குரூப் ஸ்டாக்ஸில் இன்னைக்கு வீக்னஸ் இருந்தது. அதானி என்டர்பிரைசஸ் நிஃப்டியில் ஒன் ஆஃப் த டாப் லூசர். அதே மாதிரி நெக்ஸ்ட் 50ல் பார்த்தீங்கன்னா அதானி எனர்ஜி சொல்யூஷன், அம்புஜா சிமெண்ட் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு வீக்காக க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் ஆஃப் பரோடா மோர் தென் 1% இன்னைக்கு டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபார்மா செக்டார் இன்னைக்கு ரொம்ப ஸ்டேபிளாக இருந்தது. நியர்லி 0.4% பாசிட்டிவாக இருந்தது. இப்கா லேப், டிவிஸ் லேப், ஜேபி கெமிக்கல் ஃபார்மா இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு ரொம்ப ஸ்டேபிளாக இருந்தது. மீடியா பக்கம் 2 ஸ்டாக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு இன்வெஸ்டரோட ஃபோக்கஸில். ஒன்று ஜி என்டர்டெயின்மெண்ட், இன்னொன்று பிவிஆர் ஐநாக்ஸ். பிவிஆர் ஐநாக்ஸ் தொடர்ந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த வாரம் ஃபுல்லாகவே ஒரு சிறந்த வாரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆகஸ்ட்டில் பிவிஆருக்கு கண்டினியூஸ் ஒரு அப்சைட் மொமெண்டம் இந்த ஸ்டாக்கில் இருக்குது. வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மெட்டல் செக்டார் இன்னைக்கு ஒரு மோசமான ஃபால், கிட்டத்தட்ட 1.2% இன்னைக்கு இறங்கியிருக்கு. மொத்தம் 15 ஸ்டாக்கில் 13 ஸ்டாக் இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. பிஎஸ்யூ பேங்க்ல எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. பிஎன்பி இன்னைக்கு ஒன் ஆஃப் த டாப் லூசராக முடிஞ்சிருக்கு. பிரைவேட் செக்டார் பேங்க்ல பந்தன், கோட்டக் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 1% இன்னைக்கு இறங்கியிருக்கு. எஃப்எம்சிஜிலையும் 15 ஸ்டாக்ல 13 ஸ்டாக் இன்னைக்கு டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு அதிகமாக ஃபால் ஆனது ஐடிசி, கோல்பால், நெஸ்லே இந்தியா இந்த ஸ்டாக்ஸ்லாம். இதில் ஒரு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்மேஷன் ரீசன்னால இன்னைக்கு வந்து வீக்னஸாக க்ளோஸ் ஆயிருக்கு. ரியல்டி செக்டாரில் பெரிய அளவுக்கு பையிங் இன்னைக்கு இல்லை. ப்ரெஸ்டீஜை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஷோபா, லோதா, டிஎல்எஃப் இந்த ஸ்டாக்ஸ்லாம் டாப் லூசராக இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ நியூஸ் பக்கம் வரும்போது வேதாந்தா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ₹16 ஒரு ஷேருக்கு. ஆனால் இன்னைக்கு இந்த ஸ்டாக் இந்த நியூஸ் பெரிய அளவுக்கு கை கொடுக்கல. நியர்லி 0.5% கிட்ட டவுனில் முடிஞ்சிருக்கு. இந்துஸ்தான் யூனிலீவர் சிஎஃப்ஓ அப்பாயிண்ட் பண்ணது நியர்லி 0.6% டவுனில் முடிஞ்சிருக்கு. விப்ரோவோட அக்விசிஷன் நியூஸ் 0.5% டவுன். பிளிங்கிட் ஃபுட்ஸ்ன்ற நியூ கம்பெனி இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறது. எட்டர்னல் வந்து 1% இன்னைக்கு இறங்கியிருக்கு. எஸ்ஜேவிஎன் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்தது 2% கிட்ட பாசிட்டிவாக இருந்தது. அதே போல் என்டிபிசி கிரீன் ஆர்டர் நியூட்ரலாக க்ளோஸ் ஆயிருக்கு. ரயில்வே ஸ்டாக்ஸ் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்தது. டெக்ஸ்மெக்கோ ரயில், டிட்டாகர் வேகன், இருக்கான் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. இருக்கான் வந்து மார்க்கெட் க்ளோசிங் ஹவர்ஸில் அவங்களோட ஆர்டர் டீடைல்ஸ் ஷேர் பண்ணியிருந்தது. அகெயின் அடுத்த வாரம் நம்ம இருக்கான் இன்டர்நேஷனல் நம்ம வாட்ச் பண்ணலாம். ஸோ இதில் விப்ரோவோட ரேட்டிங் மார்கன் ஸ்டான்லி, ஹெச்எஸ்பிசி அப்டேட் பண்ணியிருந்தது. இன்னைக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம் விப்ரோவுக்கு. அதே மாதிரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நியர்லி 1% இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. சிஎல்ஐசியோட அப்டேட் ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக பார்க்கலாம். பஜாஜ் ஆட்டோ ஜிஎஸ்டி 2 வீலர் செக்மெண்ட்க்கு 18% செட் பண்ணுறது அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பஜாஜ் ஆட்டோவோட மேனேஜ்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவ். பட் ஆனால் பஜாஜ் ஆட்டோ இன்னைக்கு நியூட்ரலாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆன்லைன் கேமிங் பேன் பண்ணுறதுக்கான சட்டம் பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணியிருந்தது. நசாரா டெக்னாலஜி இந்த ஓவரால் வீக்கில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டாப் லூசராக முடிஞ்சிருக்கு. இதை தாண்டி மெட்டல் ஸ்டாக்ஸு இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. அதே போல் ஆர்டர் புக் வந்து டிசம்பருக்குள்ள ஃபோர்காஸ்டிங் டேட்டா ஹட்கோ கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தும் இந்த ஸ்டாக் இன்னைக்கு 0.5% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு.
ஜேபி மார்கன் மசகான் டாக்குக்கான அப்டேட் கொடுத்துருந்தது இன்னைக்கு 2% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. சன்டெக் ரியாலிட்டி 1% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. மோதிலால் ஆஸ்வாலோட அப்டேட் இன்னைக்கு பிரைஸ் டார்கெட்டை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டலோட ப்ரொமோட்டர் ஸ்டேக் சேலுக்கான ஒரு நியூஸ். முக்கியமாக இது என்ன பர்பஸ், இதனால என்ன சொல்யூஷன் அப்படின்னா, ஒன் ஆஃப் த ப்ரொமோட்டர் கிட்டத்தட்ட 19 லட்சம் ஷேர்ஸ் பிளாக் டீல் மூலயமா அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஷேர்ஸ் செல் பண்ணுறாங்க. இதனால பிளட்ஜரி ஷேர்ஸ் பர்சன்டேஜ் வந்து குறையுன்ற ஒரு நியூஸ். அப்போலோ ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு நியூட்ரலில் க்ளோஸ் ஆயிருக்கு ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் ட்ரெண்டோட. எடில்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்கிற அவங்களோட சப்சிடி குரூப் கம்பெனி எடில்வைஸ் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி செல் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ் நியர்லி 450 கோடி ரூபா அளவுக்கு. இன்னைக்கு எடில்வைஸ் வந்து 3% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ப்ரீமியர் எனர்ஜி நியூ சோலார் மாடியூல்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க, மண்டே வாட்ச் பண்ணலாம். அதே மாதிரி சிஇஓ ரீஅப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான நியூஸ் எஸ் பேங்க் இன்னைக்கு நியர்லி 1% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. அகைன் மண்டே நம்ம கவனிக்கலாம். பொசகோ இந்தியா கிட்டத்தட்ட 13% இந்த ஸ்டாக் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 75% ஷேர்ஸ் 654 கோடி ரூபா அளவுக்கான அக்விசிஷன் நியூஸ் கொடுத்துருந்தது. அகைன் வரப்போகிற வாரம் இந்த ஸ்டாக் நம்ம கவனிக்கலாம். ஆர் சிஸ்டம்ன்ற கம்பெனி 17% இந்த ஸ்டாக் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த கம்பெனியும் அக்விசிஷன் நியூஸ்னால ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஜோன். ஓப்பனிங்லேருந்தே வீக்காக இருந்த மார்க்கெட் 100 பாயிண்ட்ஸில் கொஞ்சம் சஸ்டெயின் ஆச்சு மைனஸில். அதுக்கப்புறம் 150 170 நியர்லி 200 to 250 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் இன்றைக்கி ட்ரேட் ஆகிருந்தது. முக்கியமாக இதில் கவனிக்கக்கூடியது இந்த வாரத்தோட லோக்கு நியரில் தான் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு, ஒரு லார்ஜ் பேரிஷ் கேண்டலும் கூட. ஸோ வரப்போகிற வாரம் அடுத்த சப்போர்ட்ஸ் லெவலாக 24,800 முதல் சப்போர்ட்டாகவும் 24,500 ரெண்டாவது சப்போர்ட்டாகவும் நிஃப்டிக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். செப்டம்பர் 5ஆம் தேதி ஆகஸ்ட் 30ஆம் தேதி 2 ட்ரைனிங் செஷன் இருக்கு. ஆகஸ்ட் 30ஆம் தேதி அகைன் மதுரையில் டைரக்ட் செஷன் இருக்கு. அதே மாதிரி செப்டம்பர் 5ஆம் தேதி ஆன்லைன் வெபினார் செஷன் இருக்கு. இதை ரெண்டுத்துக்குமான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நீங்கள் மதுரை சுற்றி இருக்கீங்க அப்படின்னா இந்த வெபினார் இந்த ஆன்லைன் டைரக்ட் ட்ரைனிங் செஷன் நீங்கள் கலந்துக்கலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.